கொடுப்பாளா அந்த எஜமானவர் வாங்கிக் கொண்டு ஏழு உலகம் இரவு காலம் 30 நாளியல் இந்த 30 60 நாளிகளை கொண்டு ஆண்டவன் பகவான் அன்று பிறந்த அன்று அழியும் ஈசல் மழை காலத்தில் ஈசல் பிறக்கும் மழை வரித்தது இறக்கும் அப்பேற்பட்ட உயிர்களுக்கெல்லாம் இறைவன் பகவான் படியளந்தார் 14 உலகங்களெல்லாம் படியளந்து காத்து ரசித்து அவன் பகவான் கைலாசம் வரக்கூடிய நேரம் எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்படி என்ன பொழுது சாயும் வேளையிலே இருட்டி வரும் நேரம் போற கடவுளான பகவானோ படியளப்ப முடிப்பார் கைலாசம் புறப்பட்டு வந்து கை தோந்தே படியளக்கும் மன்னனுக்கு பகவானுக்கு இவ்வளவு பரிகாரங்கள் எல்லாம் பராசக்தி செய்தாளா? செய்திருக்காள். நாம வீட்டுல இப்படி ஒரு பணி நடக்குமா? நடக்காது 2 நாளைக்கு வீட்டை விட்டு போனாலும் தேட மாட்டாள். போனவன் வரக்கூடாது பூதத்தான், போனவன் வரக்கூடாது வந்த
வந்தாம்னா எனக்கு இடைஞ்சலா இருக்கு, ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்லாம் இப்ப உள்ள தாய்மார் கும்பிடுவா, தெய்வத்தை கும்பிடுவா. ஆண்டவன் படியிலிருந்து கைலாசபதிக்கு வந்தார். வந்தார். அந்த சிவனுக்கு செய்ய வேண்டிய திருப்பணிகள் அல்ல செய்தால் ஆதார ஆச்சாரமாக செய்து கொண்டு அந்த படியிழந்த பகவானுடைய கைப்பிடித்து ஆமையா ஆதாரத்திலே அமர வைத்து ஆமா படியிழந்த மன்னனே சத்தியும் சிவனுமாக கோட்டத்தை முடித்து விட்டு அவர்கள் சோதி விளையாடுவாரா, சோதி விளையாடுவாரா. ஆண்டவன் பகவானும் ஆதிவராசக்தியும் பள்ளியறையிலே உட்கார்ந்து இருந்து கொண்டு அந்த படியிழந்த களைப்பெல்லாம் தீர்வதற்கு அந்த இரவு 30 நாளையே அந்த சிவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு செய்துவிட்டு சொக்கோட்டமாடி சொக்கோட்டத்தை முடிச்ச பராசக்தி சத்தியானவாள் அதையெல்லாம் விளையாண்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த கைலாசபதியிலே சிவனுக்கு தொண்டு ஊழியம் பார்க்கிறார். மூவர்கள் முனிவர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகத்தியர் புலத்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனி சூழ கம்புரவர் கணநாதன் சித்தபுத்தி சிவஞானம் அந்த சித்திரபுத்திரன் ஐனார் ஐயோ அந்த கூசாம கொடப்பிடிக்கக்கூடிய குண்டோதரனும் இவெல்லாம் அந்த கைலாசபதியில இருக்கார்கள். நம்ம என்ன இருக்காவளை போலத்தார் வாசல்ல இருக்காவளே சத்திமார்களும் சிவமார்களும் இருக்காவளே தாய்மார்கள் எல்லாம் சத்தி ஆண்கள் எல்லாம் சிவம் ஆமா அந்த சிவன் தான் இந்த பாடுபடுத்துதான் அந்த சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கார். உடனே இந்த தேவர்கள் எல்லாம் ஐயோ அமரர்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்னு ஆண்டவன் அமரக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்தாங்க. வந்தார்கள். வந்த தேவர்களும் அமரர்களும் என்ன செய்தார்கள்? இறைவன் முன்னாலே கண்ணீரை கவராக ஐயோ கண்ணீரை கவராக வடிக்கிறார். வடிக்கார் பகவான். என்ன தேவர்களும் அமரர்களும் கண்ணீரை வடிப்பதை பார்த்து சத்தியின் சிவனுமாக இருந்து என்ன தேவர்களா இன்னையா அமரர்களா இதுவரைக்கும் கடவுளை கண்டால் கரமெடுத்து நீங்கள் எல்லோரும் இருந்து வணங்கி வேள இன்னைக்கு பகவான் முன்னாலே நீங்க பதறிய அதரக்கூடிய விவரம் என்ன கண்ணீர் விட்டு விவரம் என்ன என்று தேவர்கள் அமரர்களிடத்திலே சிவபெருமான் பகவான் கேட்க உடனே இந்த அமரர்களும் தேவர்களும் என்ன செய்தார்கள்? இறைவா பகவானே இவ்வளவு காலமாக உங்களுக்கு தொண்டுவிளையும் செய்தோம் சேவப்பணி நடத்தி வந்தோமே இந்த உலகத்துல உள்ளவனுக்கு மானிட மக்களுக்கு 50 வயசு ஆயுள கொடுத்திருக்கிய சாமி 60 வயசு ஆயுள கொடுத்திருக்கிய 90க்கு மேலையும் அது வயதை கொடுத்திருக்கல 100க்கு மேலையும் அது வயசை கொடுத்திருக்கல அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமுறை ஐயா
ஒரு தலைமுறைன்னா 100 வயசு ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டு அல்லவா? அதனால அவங்க மானிட பிறவி பிறவிகள் இந்த கைலாசத்துக்கு நாங்க தெய்வ பிறவி. தெய்வ பிறவி அல்லவா? இறைவனுடைய ஆமா சீர்பாதத்தை இவ்வளவு காலமும் நாங்கள் திருத்தொண்டு பண்ணணும். பண்ணி வந்தோமே. அதனால் நாங்க கேட்கக்கூடிய வர என்ன தெரியுமா? என்னப்பா கேட்க போறீர்கள்? எங்களுக்கு கூன் இல்லாம, ஆமா ஐயா, குருடி இல்லாம, செவிடு இல்லாம கால்கை தெட வேணும். வேணும் ஐயா. எங்களுக்கு ஆயுள் காலமும் வேணும். வேணும் அல்லவா? அம்மா நாங்கள் நரந்தரை இல்லாமல் இறைவனுடைய வாக்கினால் எங்களுக்கு எண்ணும் 16 வயசாக இருக்கணும். அதனால் எங்களுக்கு சிரஞ்சீவி பட்டம் வேணும். வேணும் ஐயோ, வேணும் பகவானே, சிரஞ்சீவி பட்டம். ஆமா, எங்களுக்கு அழிவு காலம் இருக்கக்கூடாது. கூடாது. அது பிறப்பிலை மானிடர்கள் அழியலாம். இருக்கலாம். நாங்க தெய்வ பிறப்பாக அவதாரம் செய்து கொண்டு இத்தாதி காலம் வரை சிவனுக்கு திருப்பணி செய்த இந்த தேவர்களுக்கும் அமரர்களுக்கும் எங்களுக்கு நரதரை இல்லாமல் என்னைக்கும் எண்ணும் 16 வயசாக நாங்கள் இருந்து கொண்டு இந்த கடவுளை இடத்திலே நாங்கள் வாழணும். வாழ வேண்டும் என்று அதனாலே சிவபெருமானே பகவானே தேவர்களுக்கு அமரர்களுக்கும் ஆமா எங்களுக்கு தேவாமிர்தம் வேணும் என்றா தேவாமிர்தம் வேணும் என்றே இருப்பதற்காக இறைவன் கையினால் எங்களுக்கு தேவாமிர்தம் தந்தீர்களையான ஆனால் அந்த தேவாமிர்தம் சாப்பிட்டமானால் எங்களுக்கு நோய் இருக்காது, நொடி இருக்காது. அதனால் இறைவா எங்களுக்கு தேவாமிர்தம் வேணும் என்று அந்த இறைவனை வணங்கி வரமாக கேட்குகின்றார்கள். அமையோ உடனே ஆதிபராசத்தியா ஆண்டவனும் பேங்க முழிக்காகோ யாருடா இந்த நாரதன் கண்டு கோலம் மூட்டியிருப்பாரோ? ஆமா, கைலாசத்துக்கு நாரதர் தான், பூலோகத்துக்கு நாரதர் தான். அவர் இல்லையான கைலாசம் இல்ல, உலகமும் இல்ல, கிடையாது. ஏற்பட்ட நாரதன் இந்த தேவர்களுக்கும் அமரர்களுக்கும் ஐயோ ஒரு சின்ன கோலம் சொல்லியிருப்பானோ என்று சிவபெருமானுக்கு நாரதர் மேல சந்தேகம் வந்து நாரதனை கூப்பிட்டு ஏ பிரம்மமுக நாரதா, தேவர்கள் அமரர்கள் அல்ல, ஆமா, இதுவரைக்கும் இறைவனுக்கு தொண்டு ஊழியம் பார்த்தாலும் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா எங்களுக்கு? இல்ல நாங்க கடவுளை விட்டு பிரிஞ்சு போனாலும் வேற கைலாசம் எங்களுக்கு தனியா இருக்கா? இல்லல்ல. அதனால இறைவா பகவானே தேவர்கள் அமரர்கள் கேட்கும் தேவாமிர்தத்தை ஆமா நீங்க நினைத்தால் நடக்கும் சுவாமி. உங்களுக்கு தெரியாத சூத்திரம் இந்த உலகத்துல எதுவும் தெரிய இல்ல. அதனால கடவுளே அவங்க தேவாமிர்தம் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது சுவாமி. அதனால எண்ணும் 16 வயசாக இருப்பதற்காக இந்த தேவர்களும் அமரர்களும் தேவாமிர்தம் கேட்காங்க சுவாமி. தேவாமிர்தம் வரம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஆகணும் சுவாமி என்று நாரதன் சொன்னதை பகவான் கேட்டு ஆமையா உடனே தேவாமிர்தம் கொடுக்கணுமானா தேவர்களை அழைப்பாரா, அமரர்கள் அழைப்பாரா, இருவேர்கள் அழைத்தல்லவோ பாருங்கய்யா தேவர்களா, பாருங்கய்யா அமரர்களா, தேவாமிர்தம் வேணுமானா திருப்பால் கடலுக்குத்தான் எல்லாரும் போகணும். சுவாமி பகவானே தேவாமிர்தம் உங்கள்கிட்ட கேட்கையில கேட்கும்போது எங்களை நீங்க திருப்பால் கடல்ல போய் எங்களை ஜாவவா சொல்லிய சுவாமி. கடல்ல எங்களை இறக்க சொல்லியதா நீங்க என்று தேவர்களும் அமரர்களும் இறைவனிடத்தில் வணங்க போதே அப்பந்தான் பகவான் சொல்லுகின்றார், என்னையா
நீங்கள் தேவர்கள் வலப்புறம் நிக்கணும், நிக்கணும் ஐயா. அவர்கள் எல்லாம் இடப்புறமாக நிக்கணும், நிக்கணும். அது மாரளவு தண்ணியாக இருக்கணும். அப்பேற்பட்ட கடலுக்குள்ள ஆமோ இறைவனுடைய வாக்குப்படி உங்களுக்கு தேவாமிர்தம் திருப்பால் கடலில் தான் கிடைக்கும். கிடைக்கும் என்றே அதனால் திருப்பால் கடலுக்கு போங்கள் என்று சிவபெருமான் சொன்ன போது பகவான் சொன்ன போது தேவர்களும் அமரர்களும் சமுத்திர கடலுக்கு இருவேர்களும் வருவார். கடலு நல்ல தண்ணி அந்த வச்சு எங்க நிற்பார். அப்பன் தவச்சி நிற்கும் வேலை சிவபெருமான் அருளா பூமி எல்லாம் தாளியா சந்திரனை தடியா ஆதிசேடன் வடமா இந்த பூமியை திருப்பால் கடல்லே தாலி ஆக்கினார்கள். சந்திரனை தடியாக்கி மகேந்திரி மலையை மத்தாக்கி ஆதிசேதன் நல்ல பாம்பை வடமாக்கி அந்த திருப்பால் கடலுக்குள்ள அமையோ சிவபெருமான் இத்தாதி உயிர்களை படைத்து அந்த தேவர்கள் வலப்புறமாக நிற்கின்றார். அமையோ அவர்கள் இடப்புறமாக நிற்கும் போது ஆதி நல்ல ஜடனை வடமாக பிடிப்பார். மத்து கொண்டு கடையுவார். மத்து கொண்டு கடையும் போது உண்ணாவேது அமர்ந்தத்தில எங்க மூத்த சக்தி பிறக்கா மூத்த சக்தி பிறப்பாளே அந்த மூத்த அக்கா பிறக்கும் போதே கடவுளான பகவான் மூத்த அக்கா பிறந்திருக்காள். ஊரை எல்லாம் உறங்க வைப்பா இந்த ஆண்டவன் மூத்த சக்தி மூத்த அக்காள முதுவிலை மறைச்சு கொண்டார். அமையோ இரண்டாவது அமர்த்தி லட்சுமி பிறப்பா லட்சுமி பிறந்ததா எம்பெருமாள் கோபால் பச்சை மாலை கண்ணனுக்கு அந்த லட்சுமியை கை கொடுத்தார். கண்ணனுக்கு லட்சுமியா கை கொடுத்தாயே. நல்ல மூணாவது அமிர்தத்தில ரதகம் பிறந்திடுமா. மூணாவது அமிர்தத்தில் ரதகம் பிறக்க இந்த ரதகத்தை பார்த்த தேவர்கள் அமரர்கள் எல்லாம் அமையோ என்னடா ஒவ்வொரு அமிர்தத்திலையும் ஒவ்வொரு விதமாக வரமா கிடைக்க தேவாமிர்தம் கடைந்து சாப்பிட சொன்ன சிவபெருமான் பகவான் இந்த திருவிளையாடல் இது ஒரு சோதனையா காட்டுதார. ஒன்னாவது அமிர்தத்தில் மூத்த சக்தி அக்கா பிறந்தாள அந்த மூத்த அக்காலை பகவான் முதுகுலை வைத்து மறைச்சு கொண்டார மறைச்சு வச்சுட்டார. இரண்டாவது அமிர்தம் பிறந்ததுல ஐயோ லட்சுமி பிறந்தவளை பச்சை மாலைக்கு கைப்பிடிச்சு கொடுத்திருக்காரு பகவான். மூணாவது அமிர்தத்தில அந்த ரதக வந்து பிறந்திடுமா அமிர்தத்தில பிறந்திடுமா. அந்த மூணாவது அமிர்தத்தில் ரதகம்னா அண்ணையா ரதகம்னா என்ன தெரியுமா? என்னென்ன காளை ஆமா என்ன காளை? காங்கேயங்காளையா? அந்த ரதகம் பிறந்ததை சிவபெருமான் ஆமையா அது நந்தியாக்கி ஆமண்ணே அது கடவுளுக்கு வாகனமாக காளைகளை வைத்தார் வைத்தார் பகவான். அப்பன் தேவர்களும் அமரர்களும்
தேவர்களும் இருப்பால் நல்ல கடலுக்குள்ள அமிர்தமதி கடையுவாரா நாலாவது அமிர்தத்தில அமிர்தத்தில ஐயா நஞ்சு வந்து அமிர்தத்தில அப்படி நாலாவது அமிர்தத்திலே நஞ்சு பிறக்கவும் பிறந்த போதே அந்த தேவர்களும் அமரர்களும் அமையோ நஞ்சை எல்லோரும் கையால அள்ளிக்கிட்டு வாராங்க ஐயா கடவுளுக்கு முன்னால இறைவா தேவாமிர்தம் எல்லாம் நாங்க கேட்டமே ஐயா நாங்க தேவாமிர்தம் கடைந்த போது நாலாவது அமிர்தத்தில் நஞ்சு பிறந்திருக்க சுவாமி இது பகவான் நஞ்சுன்னு கேள்விப்பட்டதும் அந்த நஞ்சையெல்லாம் அள்ளுவாரா நஞ்சையெல்லாம் வாங்குவாரா நஞ்சு பிறந்ததால நாடழியும் நிச்சயம்மா நாட்டு மக்களை காப்பாத்தணும் பிறந்து வந்த நஞ்சையெல்லாம் வாயில அள்ளுவாரா அதை இரணமா முழுங்குவாரா இந்த தேவர்கள் அமரர்கள் கொடுத்த நஞ்சையெல்லாம் அமையா இது நாட்டுக்கு போகக்கூடாது நாடழியும் என்று அந்த தேவர்கள் அமரர்கள் கொடுத்த நஞ்ச பூராம் பகவான் அள்ளி அன்னமா முழுங்கினார் பகவான் இதை ஆதி பராசக்தி பாத்துக்கிட்டா ஆக கடவுள் நஞ்சை அள்ளி முழங்குதார பகவான் உயிர் அழியுமோ உலகம் அழியுமோ நம்ம நாதனை இழந்தவண்ணா நாட்டுப்படி அளக்கணுமே நாட்டு மக்களை காக்கணுமே இவரே அழிந்தாரா இந்த தேசமும் அழிந்திடுமோ நஞ்சையெல்லாம் முழங்காமல் பகவான் அங்க ஒதுக்கி இருக்கார் கண்டாலை தெரியா கடவுள் முன்ன வருவாளா கடவுளோட கண்டத்தை தான் அந்த சத்தியாவ பிடிப்பாளாம் அந்த தங்க பிடிப்பாளா சுவாமியோட சங்கையாவ சங்க நெறிப்பாளா அளவ பிடிப்பாளா அந்த நஞ்சையெல்லாம் கக்க சொல்லி ஏ கக்க காத்திருக்க ஈஸ்வரியா ஆண்டவன் நஞ்சலி முழங்கினா நாடழியும் சிவன் அழியும் அழிஞ்சு போவாரு உலகமே அழியும் என்று அந்த உமையவள் பகவானை காப்பாத்துக்காக சங்க வந்து நெரிக்க பிடிச்சாளாம் இருக்க பிடிச்சுக்கிட்டோம் அன்னைக்கு பிடிச்ச சங்கு தான் ஜங்கு தாமியோ இன்னைக்கு ஆண்களுக்கு ஒரு முடிச்சு இருக்கும் முடிச்சு கிடக்கலாம் ஆம்பளைக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த தொண்டையில் ஒரு முடிச்சு இருக்கும் இருக்கும் பெண்களுக்கு என்ன அந்த முடிச்சு இருக்காது இருக்காதுல்ல ஆமா முடிச்சில்லாத தொண்டை ஒரு ஆம்பளை சரி 5 பொம்பளை சரி எப்படி ஆமா பெண்களுக்கு பெரும்பாலும் என்ன முடிச்சு இருக்காது ஆமா ஆனா பெரும்பாலும் தாய்மார்களுக்கு கண்டமாலை இருக்கும் இருக்கும்ல என்னண்ணே ஆ? அந்த மாதிரினா என்னது அது ஒரு முத்து அம்மம்மியா அது ஒரு அம்மன் தானே அம்மன் ஆமா அந்த மாதிரி ஆமா ஆண்களுக்கு அப்படி ஒரு கண்டமாலை வராது வராதுல்ல
அத முடிச்சிருக்கா அதனால வராது. அன்றைக்கு சத்தி கழுத்தை இருக்க பிடிச்சால் பிடிச்சால் அந்த ஆண்டவனுக்கு ஒரு முடிச்சு பட்டு அமையோ இந்த உலக மக்கள் ஆண்கள் யாராரு பிறக்கார்களோ வளர்க்கார்களோ அதோ அதனால ஆண்களுக்கு முடிச்சிருக்கும் பெண்களுக்கு முடிச்சிருக்காது இருக்காது. அதனால இந்த முத்துக்களை எல்லாம் கக்க சொல்லி நஞ்சையெல்லாம் கக்க சொல்லி ஆதிபராசக்திய ஆண்டவரை காப்பாத்தினாலாம். ஆமாயோ இப்ப உள்ளவ மகாராஜன் குடிச்சிட்டு சாவுதான். ஆமா தனியம் போறான் போங்க. அம்மா குடிச்சு ஜாப்னா ஜாபுதான். அதானே அப்படி இல்ல நினைப்பா. ஆமா ஆதிபராசக்தி ஆண்டவனுக்கு அன்னைக்கு விடிய இருந்து முழிச்சிருந்து நம்ம அசந்து உறங்கிட்டோம்னா ஆனால் பழையபடி பகவான் நமக்கு தெரியாம நஞ்சா எள்ளி முழுங்கிருவாரோ என்று ஆதிபராசக்தியா அந்த தேவர்களையும் அமையோ அமரர்களையும் யாரும் உறங்கிறாங்கப்பா, உறங்கக்கூடாது போ அப்படி அசந்துட்டேன்னு வைங்க. ஆமா போ பகவான் நஞ்சாண்டி முழுங்கிறார். பிறகு பலவெளி ஆள் உறக்கத்தை பார்த்து முழுங்கிறதான் போறாரு. போ வேலையில சுவாமி பலவெளி அந்த நஞ்ச தின்னுட்டாருன்னு வைங்க. ஆமா போ விடிய காலம் அவரு கட்டையாத்தான் இருப்பாருப்பா பகவான். வேற அவர் கட்டையா இருந்தா இந்த மக்களை யாரு காப்பாத்தப்பா? காப்பாத்த முடியாதுல்ல. அதனால் சிவபெருமானுக்கு ஆமா அந்த தேவர்கள் அமரர்கள் சேர்ந்து அன்றைக்கு இரவு 30 நாளைய தங்கியிருந்து தங்கியிருந்து பராசக்தியின் தங்கியிருந்து இருந்தோ அன்னைக்கு இரவு தங்கி முழிச்சிருந்ததுதான் ஐயோ சிவராத்திரி. அந்த சிவராத்திரி எந்த மாசம் வருது தெரியுதா? என்னென்ன மாசி மாதம். மாசி சிவராத்திரி. எப்படி சிவனுக்கு முளைத்ததனால் சிவராத்திரி. சிவ சக்திக்கு எல்லாரும் முளைத்திருந்ததுனால் ரவராத்திரி. மறுநாள் ரவராத்திரி. எப்படி ஆமா எப்படியெல்லாம் ஒரு அவதாரங்கள் காட்டி எப்பா தேவர்களா ஏப்பா அமரர்களா இனி இந்த நஞ்சு நாடு அழிஞ்சுவோம் போ. இதை தனியா நம்ம பொட்டணமா கட்டி வச்சுக்கிட்டுதான் போ. அழியும் கால வரையில வெளியே விட்டுருவோம். வெளியே அள்ளி விட்டுருவோம். அது வரைக்கும் நான் பட்டறையில பூட்டி வச்சுக்கிட்டுதான் போ. பட்டறைன்னா என்னது? கல்லான்னா என்னது? கல்லாப்பட்டினா பீரலியா? அந்த காலத்துல உடனே தேவர்கள் அமரர்களை திருப்பால் கடலுக்கு ஆண்டவன் மறுபடி அனுப்பினார். உடனே தேவர்கள் வலப்புறமும் அமரர்கள் இடப்புறமாக நின்று இருந்து கொண்டு அங்கே மத்து கொண்டு கிடைக்கிறார். அப்படி மத்து கடையும் போது அவதத்திலே பஞ்சாட்சரம் பிறந்திருமா. பஞ்சாட்சரம் பிறக்கிறது. உடனே பஞ்சாட்சரங்களை அள்ளிக்கிட்டு ஓடியாராங்க கைலாசத்துக்கு. ஓடி வராங்க போவாங்கிட்ட. கடல்ல இருந்து கைலாசத்துக்கு வந்தார்கள். இறைவா எங்களை அமிர்தம் கிடைக்க சொன்னீர்களே. சொன்னியல சுவாமி. அமிர்தத்திலே பஞ்சாட்சரம் பிறந்திடுக அமிர்தம் கிடைப்பதப்போ வாழ்வதப்போ பஞ்சாட்சரங்கள் தான் பெரிய தெய்வாலயங்கள். நாம போய் கும்பிட்டுட்டு வெளியே வாரம்னு சொன்னால் கற்பனம் காட்டுதார். கீர்த்தன் தாராரே கீர்த்தன் தந்ததை காப்பாரம் விட்டு விபதி தாராங்கல்ல ஐயா. அந்த விபதியை துறையா போடுதோ நெத்திலான பூசுதோ. நீரெல்லாம் நெற்றி பால்னு சொல்லியிருக்கார்கள். அதனால் பஞ்சாட்சரம் பிறந்தது. இந்த உலக மக்கள் எல்லாம் பக்திக்கு வந்தாச்சு. வந்துருமில்ல ஐயா. சிவபக்தினா என்ன? சத்தியனுடைய பக்தினா பக்தின்னு சொன்னால் பஞ்சாட்சரம் பிறந்ததாலே பஞ்சாட்சரம் பூசுவாராம். ஆறாவது அமிர்தமேதே தேவர்களும் அமரர்களும் திருப்பால் கடலில அமிர்தம் கடையும் போதே அமிர்தத்திலே அகிலி வந்து பிறக்கா
கொடுத்தார்